சுவாமி எதற்காக உன்னை அதிவிரமாக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக சுவாமி? பாஞ்சாலி, அதாவது உன்னுடைய மாமனார் என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார் அல்லவா? உண்மைதான் சுவாமி. அவர் சொர்க்கமும் செல்லவில்லை, நரகமும் செல்லவில்லை, வவ்வால் பட்சியாக மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படியா சுவாமி? அப்படி என்று நாரதர் உரைத்து விட்டு சென்று விட்டார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஐவரும். ஆனால் உன்னை அழைத்து ஏதாவது ஒரு ஆலோசனை உனக்கு தெரியுமா என்று கேட்கதான் உன்னை அதிவிரமாக அழைத்தேன் பாஞ்சாலி. சுவாமி, உங்களுக்கு தெரியாததா சுவாமி? இதுக்கெல்லாம் ஆலோசனை தெரிய வேண்டும் என்றால் என் அண்ணன் அந்த மாயக்கண்ணனை அழைத்து உபாசனை கேட்கலாம் சுவாமி. பாஞ்சாலி, நீ கூறுவது உண்மைதான். அந்த கண்ணன் மாய கண்ணனை அழைத்து அவரை கேட்டால் ஏதாகிலும் ஒரு ஆலோசனை அவர் கூறுவார். உண்மைதான். அப்படி என்றால் நாம் அனைவருமாக சென்று அந்த கண்ணனை கார்மேக வண்ணனை இப்போதே பிரிப்போம். புறப்பட்டு வா. கண்ணா, கார்மேக வண்ணா, ஆபத்தாண்டவா, அநாத ரட்சகா, எங்கள் அனைவரும் வந்து உன்னை கண்ணார காண்பதற்கு இரு கண்களில் போதாது கண்ணா.
வழிவழக நந்தா நந்தா சிறப்போடு வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த விதத்திலே இந்த கணனை வேண்டி விரும்பி கீழ்ப்பதற்கு என்ன காரணம்? காரணம் இருக்கின்றது. என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார் அல்லவா? அவர் சொர்க்கமும் செல்லவில்லை, நரகமும் செல்லவில்லை. மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று நாரதர் உரைத்து சென்று விட்டார். அவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நாங்கள் அனைவருமே நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். உனது தந்தை இறந்து விட்டார், அவர் சொர்க்கம் சேர வேண்டும். அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகத்துக் கொண்டிருக்கிறீங்க. உண்மைதான். உடைய தந்தை பாண்டு மகாராஜன் சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் அனைவரும் என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்த இந்திர பிரசவத்திலே ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். யாகம்? என்ன யாகம் சுவாமி? என்ன யாகமா? அதுதான் ராஜசூய யாகம். அந்த ராஜசூய யாகத்தை நீங்க செய்து முடித்து விட்டால் உமது தந்தை கண்டிப்பாக சொர்க்கம் சேருவார். மாமா, அந்த ராஜசூய யாகத்தை எப்படி செய்வது மாமா? ராஜசூய யாகத்தை எப்படி செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார். உண்மைதான். உண்மைதான். எப்படி தெரியுமா? எப்படி செய்ய வேண்டும்? எப்படி தெரியுமாமா எல்லாருக்கும்? தெரியுமா? ராஜசூய யாகத்தை செய்து முடிக்க வேண்டும். ராஜசூய யாகத்தை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படி செய்ய வேண்டும் மாமா? ஒரு யாகத்தை செய்யணும் என்றால் என்னென்ன தேவை தெரியுமா? என்ன தேவை மாமா? பொருள் ஆடை ஆபரணங்கள் சொல்லக்கூடிய பல வகை பொருட்கள் ஒரு யாகத்துக்கு தேவைப்படும். அப்படியா? அது மட்டுமல்லாமல் நீங்க செய்ய யாகம் சாதாரணமாக யாகம் கிடையாது. ராஜசூய யாகம் இந்த அகில உலகத்திலே யாருமே இப்பேற்பட்ட யாகத்தை செய்ய இதுவரைக்கும் முன்வரவில்லை. அப்படியா? ஐயால் நீங்கள் முன்வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல இந்த ராஜசூய யாகம் நடைபெற வேண்டும் என்றால் யார் முன்னில் நடக்க வேண்டும் தெரியுமா? யார் முன்னில் நடக்க வேண்டும் மாமா? 100 முடிசூரிய ராஜாக்களை ஒரு சிலர் அமர வைத்து அந்த 100 முடிசூரிய ராஜாக்கள் முன்னில் தான் இந்த ராஜசூய யாகம் சிறப்போடு நடைபெற வேண்டும். மாமா, இப்போ இதே சென்று 100 மணிமுடி சூரிய மண்டலங்களை கொண்டு வருகிறேன் மாமா. மாமா எங்க சென்று கொண்டிருக்கிறார்? 100 மணிமுடி சூரிய மண்டலங்களை கொண்டு வந்து ராஜசூய யாகத்தை செய்வோம். ராஜசூய யாகம் செய்யணும் என்றால் 100 முடிசூரிய ராஜாக்களை அழைத்து வந்து அவருடைய முன்னிலையே தான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த ராஜசூய யாகம் நிறைவேற வேண்டும் என்று நான் உரைத்தேன்.
இப்போதைய சென்று அகில உலகத்திலே 100 முடிச்சுள்ள ராஜாக்களை அழைத்து வர என்று நீ செல்கிறாய். நான் சொல்கிறேன். 100 முடிச்சுள்ள ராஜாக்களை நீ அழைத்து வர தேவையில்லை. ஏன் மாமா? ஏன் தெரியுமா? 99 முடிச்சுள்ள ராஜாக்கள் ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அப்படியா? உண்மைதான். அந்த இடம் எங்கே என்று உரையுங்கள். இப்பொழுதே சென்று வருகின்றோம். 99 முடிச்சுள்ள ராஜாக்கள் ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கிறார்கள். அது என்ன இடம் மாமா? 100வது முடிச்சுள்ள ராஜா யார் தெரியுமா? யார்? இந்த கண்ணன். இந்த துவாரை ஆளக்கூடிய கண்ணன். அப்படியா? நான் இருக்கிறேன். 99 முடிச்சுள்ள ராஜா எங்க தெரியுமா? எங்க மாமா? எங்க தெரியுமா? எங்க? சராசரன் என்பவன் சரத்யாவிடம் வரத்தை பெற்றான். இந்த அகிலத்திலே அஷ்டமா சக்தியை வரத்தை பெற்று விட்டான். சரத்யாவை கொடுத்து விட்டான் வரத்தை. சரத்சந்தா, நான் கொடுத்த அஷ்டமா சக்தி வரம் உனக்கு பலிக்கணும் என்றால் 100 முடிச்சுடைய ராஜாக்களை அழைத்து வந்து எனக்கு நீ நரபலி கொடுத்தால் அப்போதே நான் கொடுத்த வரம் உனக்கு பலிக்கும் என்று உணர்த்தி விட்டார். ஆகையால் அலைந்தான் திரிந்தான் 99 முடிச்சுடைய ராஜாக்களை சிறைபிடித்து அழைத்து வைத்திருக்கிறான். கோரிகையை நோக்கி என்னை நாடி ஓடி வந்தான். அவனுக்கும் எனக்கும் கடும் சமர். அதிலே உள்ள மாமாவின் கரணத்து பெரும் தோல்வி. அப்படியா மாமா? உண்மைதான். என்னை மடித்து வைத்து சித்திரவதை செய்து என்னைய சிறைபிடிக்க ஓட்டமா ஓடி வந்தான். அவனுக்கே தெரியாமல் இந்த துவாரைகளை சங்கு துவாரை அமைத்து அந்த சங்கு துவாரைக்குள் யாருக்கும் தெரியாமல் இது நாள் வரைக்கும் பதுங்கி வந்து வந்தேன். அப்படியா? உண்மைதான். அந்த 99 ராஜாக்களை சிறைபிட்டு வந்தால் இந்த யாகம் எளிமையாக செய்து முடித்து விடலாம். சரி, சராசந்தனோ வலிமை பெற்றவன், வரம் பெற்றவன். அவனிடம் இருந்து எப்படி 99 முடிசூடிய ராஜாக்களை அழைத்து வருவது? சராசந்தனுக்கு சமபலம் அளித்தவன் இது இருக்கிற பீமசேனன் ஒருவன். பீமசேனன் ஆகியா நானும் பீமசேனனும் அர்ஜுனனும் மூவருமாக ஒன்று சேர்ந்து அந்த சராசரனை சந்திக்கிறோம். சந்தித்து எப்படி ஆகிலும் சண்டையிட்ட ஆகிலும் அந்த 99 முடிச்ச ராஜாக்களை அழைத்து வருவது என்னுடைய கடமை. நீ என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அழைத்து நாட்டு ராஜாக்களுக்கும் ராஜ யாகத்தை செய்ய போகிறோம் என்று அழைத்த ராஜாக்களுக்கும் லிகிதம் எழுத வேண்டும். நீ என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நீ சென்று இந்த யாகத்துக்கு உண்டான 9 ஆடு அவர்களை அழைத்து ஏற்பாடு செய்து உங்களுடைய கடமை. ஆகட்டும் மாமா, இப்பொழுதே செல்லுகின்றோம். மாமா, நான் என்ன செய்ய வேண்டும்? நீதான் அழைத்து செல்ல போகிறேன். புறப்படுங்கள். இப்பொழுது அந்த சராசரனை வென்று 100 மணிமுடி சூரிய மன்னர்களை கொண்டு வருவோம். பீமசேனா, மாமா, உன்னை போல் தான் நானும் வீரமாக பேசினேன். கடைசியாக என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்தான் மாமா? அவனை மேல கை வச்சு மட்டும் பேச. ஏன் மாமா? அவன் அடித்த அடி ஒரு அடி இடி போல இருக்குது. அப்படியா? அது மட்டும் கிடையாது, அவன் கூட இன்னொருத்தங்க அவன் அடிச்சு அடிச்சா என்னால தாங்கவே முடியல. அப்படியா மாமா? இப்பொழுதே காட்டுங்கள். அந்த சராசரனை கொன்று விடுங்கள். மாமா, ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. அப்படியா? அப்படி இருக்கும்போது இந்த உருவத்தோடு சென்றால் நாம் யார் என்பதை அந்த சராசரன் கண்டிப்பாக அறிந்து கொள்வார். உண்மைதான். இந்த வேளத்தை இந்த தருத்தை இந்த உருவத்தை மாற்றி நாம் மூவரும் ஜங்கமரோட தரித்து சராசர சந்திப்போம். புறப்படுங்கள்.